ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 7 பார்க்க போகிறோம். சாப்டர் 7 என்ன அப்படின்னா சர்க்கிள் எஸ் அண்ட் ஜி. ஸோ எஸ் அண்ட் ஜியோட சைன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ லைட்டாக போட்டால் எஸ்ஸு, அதுவே டார்க்காக போட்டோம் அப்படின்னா ஜிக்கான சைன். ஸோ இப்போ இந்த எஸ் அண்ட் ஜிக்கு பதிலாக நம்ம ஸ்மால் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாங்க, ஒரு ரூல் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த பிளேசஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம small initially the circle represent the light sound of s only. ஸோ இனிஷியலாக வேர்டோட ஸ்டார்டிங்கில் எஸ் வந்துச்சு அப்படின்னு எஸ் வந்தால் மட்டும்தான் ஸ்மால் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். வேர்டோட ஸ்டார்டிங்கில் ஜி வந்துச்சு அப்படின்னா அங்கே ஃபுல் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுங்களே, எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுதா ஜியில் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றதுக்காக. அதனால் எஸ் ஸ்டார்டிங்கில் எஸ் வந்தால் மட்டும்தான், எஸ்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்மால் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் ஜி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது டார்க் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணுவோம். பட் மீடியலி அண்ட் ஃபைனலி இட் ரெப்ரசன்ட் த சவுண்ட் ஆஃப் எஸ் அண்ட் ஜி. பட் அந்த எஸ் அண்ட் ஜி வேர்டோட மிடில்லையோ அல்லது லாஸ்ட்டில் வந்தால் நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜி ஃபஸ்ட்டு வேர்டோட ஸ்டார்டிங்கில் வந்துருக்குங்களா, அங்கே நம்ம ஸ்ட்ரோக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜீரோ, ஜெனித். அடுத்து பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் மோஷன். எஸ் லெஃப்ட் மோஷனில் போடுவாங்க, ரைட் மோஷன்லேயே போடுவாங்க. அந்த அடுத்து வர ஸ்ட்ரோக்கு கன்வீனியண்ட்டாக லெஃப்ட் மோஷன், அதாவது இந்த டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்படி எழுதுவாங்க. சில இடத்துல இப்படி எழுதுவாங்க, ரைட் டைரெக்ஷன் கிளாக் வைஸில் எழுதுவாங்க. நம்ம இது தேவையில்லை, பட் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்த ரூல் பாருங்கள், த சர்க்கிள் எஸ் இஸ் ரிட்டன் இன்சைடு கர்வ்ஸ். ஸோ கர்வ் ஸ்ட்ரோக் இருக்குது இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வி, எஃப், இந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருக்குது இல்லைங்களா. இந்த ஸ்ட்ரோக்குக்கு இன்சைடு த கர்வ்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் இன்சைடு த கர்வ்ஸ்க்கு ஸ்டார்டிங் உள்ற எழுதுவாங்க, அதாவது இந்த மாதிரி. ஸோ இப்போ எப்படி இருக்கும், சேவ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா சேவ் ஏ சவுண்ட் வருதுங்களா, அப்போ செகண்ட் பிளேஸில் போடுவோம், இப்படி எழுதுவோம். அதாவது இந்த டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் டைரெக்ஷன், லெஃப்ட் மோஷன் அப்படிவாங்க. இப்போ சேஃப் அப்படின்னா சேஃப். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த எஸ்ஸுக்கு வவ்வல் சவுண்டு கொடுத்தே ஆகணும். கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த எஸ்ஸுக்கு வவ்வல் சவுண்டு எங்கே வைப்போம், அடுத்த ஒரு ஸ்ட்ரோக்கோட ஃப்ரண்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடில் வைப்போம் இல்லைங்களா. சேஃப் அப்படின்னால செகண்ட் பிளேஸில் வைக்கிறோம். அடுத்து பாருங்கள், இப்போ சேஃப்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. சேஃப்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் எஸ் வந்திருக்கு, எண்டிங்லேயும் எஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஸ்டார்டிங்லையும் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எண்டிங்லேயும் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வவ்வல் சைனும் கண்டிப்பாக வச்சிடணும், சேஃப்ஸ். அடுத்து சூட்ஸ், எஸ்ஏஸ், எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து இப்போ எஸ் நடுவில் வந்துச்சு அப்படின்னா, எஸ் நடுவில் வருது, அடுத்து எல் வருது. எல் நம்ம பார்த்துருப்போம், எல் ரெண்டு டைரெக்ஷனில், அதாவது அப்வேர்ட்லேயும் எழுதுவோம், அதே ஸ்ட்ரோக்கை டவுன்வேர்ட்லேயும் எழுதுவோம். ஸோ அது எஸ்ஸோட, அதாவது இந்த எஸ் சவுண்டோட வரும்போது சில இடத்துல அப்வேர்டு எல் எழுதுவோம், சில இடத்துல டவுன்வேர்டு எல் எழுதுவோம். அது பின்னாடி ஒரு சாப்டரே வரும், அப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், மசில். இப்போது எழுதுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இப்படி அப்வேர்டு எல் தான் இருக்குது. ஸோ மசில். நடுவில் வந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதி விட்டுலாம். ஸோ அடுத்து பி பாருங்கள், அவுட் சைடு ஆங்கிள்ஸ். அதாவது சர்க்கிள் எஸ் இஸ் ரிட்டன் அவுட் சைடு ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை டூ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக். டூ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்குக்கு நடுவில் எஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த எஸ் அவுட் சைடு ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாலே தெரியும், கேஸ் இப்படி வருது. அவுட் சைடு ஸ்ட்ரோக்னால் அதாவது இந்த ஸ்ட்ரோக்கு விட்டு வெளியே போயிட்டு அப்புறம் உள்ள இப்படி வரணும். கேஸ் இப்படி வரக்கூடாது, இப்படி வந்துச்சுன்னா தப்பு. கேஸ். அடுத்து ராஸ்ப், ஸ்ட்ரோக்கை விட்டு வெளியே போயிட்டு வரணும். அடுத்து ரிஸ்க். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எஸ் அவுட் சைடில் போயிட்டு வருது. அப்போ நம்ம தேர்டு பிளேஸில் டாட் வச்சுக்கலாமான்னா வச்சுக்கலாம், தேர்டு பிளேஸில் ஒவ்வொரு வச்சுக்கலாமா அப்படின்னா வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த எஸ் அவுட் சைடில் போயிட்டு வருது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் கிடைக்கும், அந்த இதனால் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஸ்பேஸ், சீட்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாலே தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ண தேவை. ஸோ இந்த ஜஸ்டிஸ்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. ஜஸ்டிஸ் ஸ்ட்ரோக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஜஸ்டிஸ். அடுத்த ரூல் என்னென்னு பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இனிஷியல் சர்க்கிள் எஸ் இஸ் ஆல்வேஸ் ரீடு ஃபஸ்ட், ஃபைனல் சர்க்கிள் எஸ் இஸ் ஆல்வேஸ் ரீடு லாஸ்ட். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு போடுற எஸ்ஸை நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம். இப்போ கம்ஸ் அப்படின்னு இருக்குன்னா கம்ஸ்,
நம்ம ஸ்டார்டிங்கில் எஸ் போட்டிருந்தா அப்படின்னா தான் இப்போது எஸ் போட்டிருந்தா அப்படின்னா இதை எஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேல என்ன வவல் சைன் இருக்கோ அதுக்கு ஆப்டாக படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை, தென் வந்து லாஸ்ட்டில் தான் எஸ் வருது அப்படின்னா அதை வந்து எஸ்ஸில் முடிகிற மாதிரி தான் படிக்கணும். அந்த மாதிரி சில இது வந்து லோகோகிராம், அதாவது கிரமலாக்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, கிரமலாக்ஸுக்குமே வந்து இந்த எஸ் சைனை வந்து எஸ் சர்க்கிள் வந்து போடலாம் அப்படின்றாங்க. அப்படின்னு படித்தோம், கேஸ் போட்டோன்னா கம்ஸ். புட் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா, புட்டு கேஸ் போட்டோன்னா புட்ஸ். ஸோ இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரோக் எல் அண்டு சர்க்கிள். when the stroke L immediately precedes or follows a circle which is attached to a curve, it is written in the same direction as the circle does. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, எல்க்கு அப்புறம் எஸ்ஆர், எஸ்ஸுக்கு அப்புறம் எல் வந்துச்சு அப்படின்னா அது எந்த டைரெக்ஷனில் வாட்டம் இருக்கோ அந்த டைரெக்ஷன்லேயே எழுதி விட்ருவோம். லெசன் அப்படின்னு வருது அப்படின்னா நம்ம லெசனுக்கு வந்து டவுன்வர்டு எல்லிருந்து அந்த எஸ் ஜாயின் ஆகி என் போட்டிருக்காங்க. பிகாஸ் இப்போ அப்வர்டு எல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி போடும்போது இது ஒரு ஸ்ட்ரோக் கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இது போகிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்றனால இந்த இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பை ப்ராக்டிஸ் வந்து வந்துடும். கவுன்சில், கேன்சல். கவுன்சில்னால் இப்போ கவுன்சில், அதே மாதிரி கேன்சல். ஃபஸ்ட்டு ப்ளேஸில் போட்டால் கேன்சல், தேர்டு ப்ளேஸில் போடுறவங்க கவுன்சில். வெசல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மசில் வந்து மேலே போகிற மாதிரி கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, மேலே போட்டோம். இப்போ வெசல் அப்படின்றது கீழே அந்த கர்வ்டு லைனுக்கு கீழே வந்து சர்க்கிள் போடுறோம் இல்லைங்களா, ஸோ நமக்கு கீழே வர்றது தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் வெசல். அடுத்து பாருங்கள், எ லைட்லி சவுண்டட் வவல் மேபி ஒமிட்டட் ஆஸ் இன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரோக் மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ரெஃப்யூசல், ஆன்சர், டெசைர் இது மூணுமே அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரோக் மட்டும் பார்த்துக்குங்க போதும். அடுத்து எக்ஸசைஸ் 23. எக்ஸசைஸ் 23 வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரஃபாக ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள். லேஸ், ஸ்லேஸ், ஸோ இந்த மாதிரி எழுதி பாருங்கள். ஃபோர்ஸ் எழுதி பார்த்துட்டு ரஃபாக எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ஆன்சர் பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், கிரமலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரமலாக்ஸில் செகண்ட் பிளேஸ் இஷ் சவுண்ட் கொடுத்துருக்காங்க யூஸ்வலி. ஸோ வந்து அடுத்து எஸ் சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் ஆஸ் அண்டு ஹேஸ்க்கு, செகண்ட் பிளேஸில் போட்டோம் அப்படின்னா ஹிஸ் ஆர் இஸ்ஸுக்கு. தென் வந்து காஸ் சவுண்டு அதோட எஸ் போட்டாங்க அப்படின்னா பிகாஸ். அடுத்து இட்டு, டீயில் எஸ் போட்டாங்க அப்படின்னா இட் செல்ஃப். அடுத்து தோஸ், இது வந்து தோஸ், தை செல்ஃப். செகண்ட் பிளேஸில் போட்டாங்க அப்படின்னா திஸ், தேர்ட் பிளேஸில் போட்டால் தஸ். ஸோ கிரமலாக்ஸ் இது கொஞ்சம் ஈஸி தான். அடுத்து கிரமலாக்ஸோடு சேர்த்து ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷார்ட் ஹேண்டில். ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் த நோட்டீஸ் ஆஃப் த அஃபேர். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் எழுதுங்க, ஹோம்ஒர்க் எழுதுங்க. அடுத்து 26 வந்து உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் ஷார்ட் ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. இதோட சாப்டர் 7 முடிஞ்சுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணுறோம். கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.